கழுதையின் கடைசி பயணம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அரசனாக இருந்தது. அதன் அமைச்சனான ஒரு நரி இருந்து வந்தது. ஒரு நாள் அந்த சிங்கத்திற்கு வயிற்று வலி ஏற்பட்டது. வயிற்று வலிக்கு கழுதை ஈரல் சாப்பிட்டால் நல்லதென்று யாரோ அதற்கு சொன்னார்கள். அதனால் அது நரியை கூப்பிட்டு, அமைச்சனை நல்ல கழுதை ஈரலாக பார்த்து கொண்டு வா என்று கூறியது. கழுதை எங்கே கிடைக்கும் என்று தேடிக்கொண்டு நரி ஓர் ஊருக்கு வந்தது. அங்கு நீர்நிலையின் பக்கம் சேர்ந்த போது வண்ணான் ஒருவன் ஒரு கழுதையை ஓட்டி கொண்டு வந்தான். நீர்நிலையை நெருங்கியவுடன் வண்ணான் கழுதையின் மேலிருந்த பொதியை கீழே தள்ளிவிட்டு அதன் கால்கள் இரண்டையும் சேர்த்து கட்டி எங்காவது மேயும்படி விரட்டினான். கழுதை சிறிது தூரம் சென்றவுடன் நரி அதன் அருகில் சென்று தனியாக பேசியது. ஐயோ பாவம், உன் உடம்பு என்ன இப்படி இளைத்து போய்விட்டது என்று கேட்டது. என்ன செய்வேன், எப்போது கோபம் வந்தாலும் இந்த வண்ணான் என்னை அடிக்கிறான். சரியாக தீனி போடுவதே இல்லை. என் முதுகில் அவன் ஏறிக்கொள்வது மட்டுமல்லாமல் பெரிய பெரிய பொதிகளை வேறு ஏற்றி சுமக்க செய்கிறான். பொதி சுமக்காத நேரத்தில் என்னை சும்மா விடுவது இல்லை. 2 கால்களையும் பிணைத்து கட்டிதான் விடுகிறான். இப்படி இடைவிடாமல் துன்பம் அனுபவித்தால் என் உடம்பு இளைக்காதா என்று துயரத்துடன் கூறியது கழுதை. உன் கதையை கேட்க கேட்க பரிதாபமாக இருக்கிறது. இந்த துன்பம் தீர நான் ஓர் யோசனை சொல்கிறேன், கேள். என்னோடு வா. நம் காட்டரசன் சிங்கத்துடன் உன்னை கொண்டு போய் விடுகிறேன். அவனிடம் நீ ஓர் அமைச்சனாக இருக்கலாம். அதிகார பதவியோடு நலமாக வாழ முடியும் என்று கூறியது நரி. சிங்கமா? வேண்டாம், அது மற்ற மிருகங்களை எல்லாம் அடித்து தின்றுவிடும். எனக்கு பயமாய் இருக்கிறது என்றது கழுதை. வீணாக பயப்படாதே, நாங்கள் எல்லாம் இல்லையா? எங்களை எல்லாம் அடித்தா தின்று விட்டது. ஆண் யானையை தவிர வேறு எந்த மிருகத்தையும் திரும்பி கூட பார்க்காது. உன் உயிருக்கு ஆபத்தில்லை என்பதற்கு நான் பொறுப்பு. என்ன சொல்கிறாய் என்று நரி கழுதையை கேட்டது. அப்படியானால் சரி என்று கழுதை ஒப்புக்கொண்டது. உடனே நரி அதன் கால்களில் கட்டியிருந்த கயிற்றை தன் பல்லினால் கடித்து அறுத்து விட்டது. பிறகு வண்ணானுக்கு தெரியாமல் அதை அழைத்து கொண்டு காட்டுக்குள் சென்றது. கழுதையை கண்டவுடனே சிங்கம் அதை பிடிக்க பாய்ந்தது. கழுதை பயந்து கதறிக்கொண்டே ஓட்டம் பிடித்து விட்டது. வயிற்று வலி அதிகமாக இருந்ததால் சிங்கம் அதை தொடர்ந்து ஓட முடியாமல் நின்று கொண்டிருந்தது. நரி அதை பார்த்து, அரசே, என்ன இப்படி அவசரப்பட்டு விட்டீர்கள்? இப்போது நான் போய் அதை திரும்ப அழைத்து வருகிறேன். உங்கள் கையில் கொடுத்தவுடன் அதை கொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு கழுதையை தொடர்ந்து ஓடியது. கழுதையின் அருகில் சென்றதும் நரி, என்ன இப்படி ஓடி வந்துவிட்டாய் என்று கேட்டது. போ, உன் பேச்சை நம்பி வந்தேன். அந்த சிங்கம் அருகில் போவதற்கு முன்னாலேயே பாய்ந்து கொள்ள வந்தது. நல்ல வேளை, தப்பி ஓடி வந்து விட்டேன். மறுபடி நீ எதற்கு வந்தாய் என்று சினத்துடன் கேட்டது கழுதை. ஐயையோ, பாவம், சிங்க மன்னனை பற்றி இப்படி சொல்லாதே. சிங்க மன்னன் இதுவரை சொன்ன வாக்கு பொய்த்ததா இல்லை. உலகம் புகழும் அந்த உத்தமனை பற்றி இப்படி புத்தி இல்லாமல் பேசாதே. முன்பிறப்பில் என்ன பாவம் செய்தாயோ? கழுதையாய் பிறந்து வண்ணானிடம் அடிபட்டு பொதி சுமக்கிறாய். உன் பாவம் தொலைய நான் ஒரு நல்ல செயல் செய்தேன். அதை புரிந்து கொள்ளாமல் முட்டாள்தனமாக ஓடி வந்து விட்டாய். நல்ல நண்பன் ஒருவன் அமைச்சனாக கிடைத்தானே என்ற மகிழ்ச்சியால் உன்னை கட்டி தழுவி கொள்ள வந்தான் சிங்க மன்னன். நீ பயந்தோடி விட்டாய். தானாக வரும் செல்வத்தை யாராவது தள்ளி வைப்பார்களா? உன் தலைவிதி இப்படியா இருக்க வேண்டும்? உடனே புறப்படு, நான் சொல்வதை கேள், நலம் வரும் என்று கூறியது நரி. கழுதை இப்போது நரியை முற்றிலும் நம்பிவிட்டது. அதை தொடர்ந்து சென்றது. நரி அதை கூட்டிக் கொண்டு அந்த சிங்கத்தின் முன் விட்டது. கழுதையை கண்டதும் சிங்கம் மறுபடியும் எழுந்து பாய்ந்து கட்டி தழுவி கொண்டது. அப்படியே கட்டி பிடித்தவாறே அதன் கழுத்தை முறித்து போட்டது. நரி அமைச்சனே, இப்போது கழுதையை கொன்ற பாவம் தீர சந்தியாவந்தனம் செய்துவிட்டு வருகிறேன். அதன் பின் வயிற்று நோயை தீர நல்ல மருந்தாக அதன் ஈரலை எடுத்துக்கொள்கிறேன். அதுவரை நீ இந்த கழுதைக்கு காவலாக இரு என்று சிங்கம் கூறியது. நரி காவலுக்கு இருந்தது. சிங்கம் சந்தியாவந்தனம் செய்ய ஒரு நீர்நிலைக்கு சென்றது. சிங்கம் அங்கே சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்க இங்கே செத்து கிடந்த கழுதையின் கண்களையும் காதுகளையும் நரி தின்று முடித்தது. திரும்பி வந்த சிங்கம் இந்த கழுதையின் கண்காதெல்லாம் எங்கே என்று கேட்டது. கண்ணும் காதும் இருந்தால் ஒரு முறையாகப்பட்டு தப்பிய கழுதை திரும்பவும் வந்தா சாகும் என்று கேட்டது நரி. ஊனப்பட்ட மிருகங்களை சிங்கம் தின்பது கிடையாது. ஆகவே அது கழுதையின் ஈரலை தின்னாமலேயே போட்டுவிட்டு போய்விட்டது.
நரி அந்த கழுதையை இழுத்து கொண்டு போய் தன் கூட்டத்துடன் அதை உடலை பிரித்து தின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.